அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வீட்டில் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது. நாம் அதிகமாக வீட்டில் செலவிடுவது சமையலறை. அது மிகவும் முக்கியமானது கேஸ் அடுப்பு. கேஸ் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது தீக்குச்சிகளை பயன்படுத்தாமல் லைட்டர் எனப்படும் கருவியை பயன்படுத்த வேண்டும். லைட்டரை தயாரான நிலையில் வைத்துக் கொண்ட பிறகுதான் கேஸை திறக்கவும். சூடான பாத்திரத்தின் கைப்பிடி உங்களை நோக்கி இல்லாமல் வலது அல்லது இடதுபுறமாக திருப்பி வைக்க வேண்டும். சமையல் முடிந்த பின்பு கேஸை நிறுத்திவிட்ட பிறகுதான் பாத்திரத்தை இறக்க வேண்டும். சூட்டை தாங்கக்கூடிய கையுறையோ அல்லது துணியையோ பயன்படுத்த வேண்டும். சூடான பாத்திரத்தை ஆறிய பிறகுதான் கழுவ வேண்டும். அடுத்தது, நாம் வெளியூருக்கு செல்லும் பொழுது மின் தேய்ப்பு பெட்டியினால் நாம் நம் துணிகளை அயன் பண்ணுவோம். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மின் தேய்ப்பு பெட்டி மிகவும் அபாயகரமான மின்சாதனம். இதை பயன்படுத்தும் பொழுது குழந்தைகள் பக்கத்தில் விளையாடக்கூடாது. இதை விளையாடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மின் தேய்ப்பு பெட்டியின் உலகத்தாலான கீழ்ப்பகுதியும் அதன் ஓரங்களும் சூடாக இருப்பதை கருத்தில் வைத்துக் கொண்டுதான் மின் தேய்ப்பு பெட்டியை உபயோகப்படுத்த வேண்டும். மின் தேய்ப்பு பெட்டியின் ஓரத்தை சூடை அறிந்து கொள்ள அதை தொடாதீர்கள். மின் தேய்ப்பு பெட்டியை மேசையின் மீதுள்ள துணியை தேய்த்து அதன் சூடு போதுமானதா என உறுதி செய்யுங்கள். மின் தேய்ப்பு பெட்டியின் ஒயர்கள் கீழே தொங்கி விபத்துகள் ஏற்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் மற்றொரு வாட்டி இதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.